தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை விடுத்து வந்தனர். இதனை அடுத்துத்தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கினை விசாரித்த தனி அமர்வு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசினுடைய பாதுகாப்போடு அங்கே உத்தரவை நிறைவேற்ற வேண்டும், மலைத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார்கள். இருப்பினும் கூட மதுரை மாநகர காவல்துறை மற்றும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்ற காரணத்தால் தீபம் ஏற்ற முடியாது என்று தொடர்ந்து வந்தனர். 3 நாட்களாக தீபம் ஏற்றப்படாத கூடிய சூழ்நிலையில் தனி அமர்வு நீதிபதி உத்தரவை நிறைவேற்றாத பட்சத்தில் 2 அமர்வு நீதிபதிகள் இந்த வழக்கினை தொடர்ந்து விசாரித்து வந்தனர். அதனுடைய அடிப்படையில் நாம் தற்சமயம் பார்த்தோமானால் திருப்போன்ற விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாக தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்போன்றம் தீபம் விவகாரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது தற்சமயம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடாது எனவும் தீபத்தூன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே உள்ளது என நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இன்னும் தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. திருப்போன்ற விவகாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில் திருப்போன்ற தீப விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் தற்சமயம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது என நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்போன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அளித்து தீர்ப்பு செல்லும் என நீதிபதிகள் தற்சமயம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசின் மேல்முறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நீதிமன்ற வெளி இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய அந்த தீர்ப்பு என்பது தற்சமயம் செல்லும் என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிற சூழ்நிலையால் வரும் காலகட்டங்களில் இனிமேல் அந்த குறிப்பிட்ட இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கான வழிவகை செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இந்த வழக்கானது பார்க்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தான் மிக சரியாக அதிகாலை, அதாவது நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட அதிகாலையிலே இந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்னும் தீர்ப்பில் என்னென்ன விதமான கருத்துக்களை நீதிபதி அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பதை இன்னும் அந்த வாசிக்கிற பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு தெரிய வரும். தற்சமயத்துக்கு தமிழக அரசினுடைய அந்த அனைத்து மனுக்கள் என்பதும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்போன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பு என்பது செல்லும் எனவும், அதே போல அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசு என்பது செயல்படக்கூடாது என்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். தீபத்தூன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலே உள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு என்பதும் அதே போல நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் தான் இந்த தீர்ப்புகளை வழங்கி வருகின்றனர். மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து அரசு என்பது மேல்முறையீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். அதே போல தற்சமயம் நாம் பார்த்தோமானால் மிக சரியாக திருப்போன்றம் மலை தூணில் தீபம் ஏற்றலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். திருப்போன்றம் மலையில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தற்சமயம் உத்தரவு அளித்திருக்கிறது. உத்தரவு என்பதை விட தீர்ப்பு அளித்திருக்கிறது என்று சொல்லலாம். தீபமேற்ற அனுமதி வழங்கிய ஹைகோர்ட் கிளை நீதிபதிகள் பொதுமக்களை அனுமதிக்கக்கூடாது எனவும் உத்தரவு அளித்திருக்கின்றனர். பொதுமக்களை முதலில் இந்த தீபம் ஏற்ற போது கிட்டத்தட்ட பிரச்சனை வரும் என்கிற காரணத்தினால் தான் தீபம் ஏற்றும் போது யாரை அனுமதிக்கலாம் என காவல்துறை, தொல்லியல் துறை, தேவஸ்தானம் முடிவு செய்து கொள்ளலாம். தீபம் ஏற்றும் இடத்தை தற்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது பற்றி பரிசீலிக்கலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த அடுத்தடுத்து வாசிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருப்போன்ற மலையில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை என்பது தற்சமயம் உத்தரவு அளித்து வருகிறது. கடந்த முறை தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவளித்த பொழுது அவர்கள் சொன்னது பொதுமக்கள் அனைவரும் அங்கே செல்லுகிற பொழுது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை வலியுறுத்தியிருந்தது. அதற்கு தகுந்தாற்போல் தற்சமயம் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டாம், காவல்துறை மற்றும் தொல்லியல் துறை, அந்த தேவஸ்தானம் உள்ளிட்டவர்கள் யார் அங்கே அனுமதிப்பது போன்றவர்களை அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல திருப்போன்ற மலையில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது உத்தரவளித்திருக்கிறது. இந்த வழக்கினை தொடர்ந்து இருக்கிற ராம ரவிக்குமார் ஆகியோரெல்லாம் தற்சமயம் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சியிலும் நாம் பார்க்க முடிகிறது. தீபம் பெற்ற அனுமதி வழங்கிய ஹைகோர்ட் கிளை நீதிபதிகள் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும்